ராஜானா அவர் எதுல உட்கார்ந்து இருப்பார்? ஒரு ராஜாவை நீங்க யோசிச்சு பார்க்குறீங்க, கற்பனை பண்ணி பார்க்குறீங்க. அந்த ராஜாவை நினைக்கும் போது அப்படியே நல்ல ஒரு அழகான ஒரு சிவப்பு கலர் பிளாஸ்டிக் சேர், அதுல ராஜா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியா யோசிக்கிறீங்க? ராஜான்னு நினைக்கும் போது, ஒரு ராஜாவை கற்பனை பண்ணும்போது அப்படியே கம்பீரமா அவர் கிரீடத்தை வச்சுட்டு அந்த சிங்காசனத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறத தான் நம்முடைய சிந்தை கற்பனை பண்ணுகிறார். ஏன்னா ஒரு ராஜா அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். இப்ப நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஹல்லேலூயா. அப்ப அவர் எங்க உட்கார்ந்து இருப்பாரு? அவர் சிங்காசனத்துல தான் உட்கார்ந்து இருப்பார். ஆமென். ஆனா பைபிளோட வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற. இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, yet you are holy, enthroned on the praises of Israel. இப்ப நல்லா கவனிங்க, தமிழ்ல இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, you are enthroned on the praises of Israel. அது அப்படியே தமிழ்ல நான் சொல்லணும்னா, இஸ்ரவேலுடைய துதி என்கிற சிங்காசனத்தின் மேலே நீர் அமர்ந்திருக்கிறீர் அப்படின்னு வருது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எங்க ராஜாதி ராஜா அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆனா அவர் வீற்றிருக்கிற சிங்காசனம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருக்கு செலுத்துகிற துதி. இன்னைக்கு நிறைய பேர், ஐயோ என் வீட்டில் ஆண்டவரை ஃபீல் பண்ண முடியல, ஓ என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், உன் வாழ்க்கையில என் சிங்காசனம் எங்கே? பகல் பார்த்து கேளுங்க. என் வீட்டில், என் வேலையில், என்னுடைய தொழிலிலே கர்த்தர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாங்க. பிளாஸ்டிக் சேரை போட்டு வச்சுட்டு ஒரு ராஜா வரணும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. நான் இஸ்ரவேலின் துதி என்கிற சிங்காசனத்தின் மேலே நான் அமர்ந்திருக்கிறேன். உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கணுமா? அவருக்கு துதி என்கிற சிங்காசனத்தை ரெடி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அவருக்கு துதி என்கிற சிங்காசனம் ஆயத்தமாக இருக்கிறதா? உங்க குடும்பத்துல துதி என்கிற சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறதா? Say God dwells where praises are. ஆண்டவரை நீங்கள் துதிக்கும் பொழுது அவர் துதியிலே வாசம் பண்ணுகிறவர் இருக்கிறார். எங்க துதி இருக்கோ அங்கே ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியும். சகலத்தையும் படைத்தவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற யாரும் வர முடியாது. ஏன்னா சகலத்தையும் படைத்த ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் மட்டும் தான் வருவார். சர்வ வல்லவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற யாரும் வர முடியாது. சர்வ வல்லவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் மட்டும் தான் வருவார். அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். துதி என்கிற சிங்காசனம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? துதி என்கிற சிங்காசனம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? துதி என்கிற சிங்காசனம் உங்கள் பட்டணத்தில் இருக்கிறதா? God is looking for praises so that he could be enthroned, he could sit, he can occupy the throne of your praise. Amen. ஆண்டவர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், எனக்குரிய சிங்காசனம் எங்கே? சிங்காசனத்தை ரெடி பண்ணுங்க, அவர் வந்து அங்க அமர்வார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு துதிக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமான வேலையா இருக்கு, அக்கப்போரா இருக்கு. இவங்களுக்கு ஒரு போராட்டமா இருக்கு. எல்லாம் வருது, துதியை தவிர எல்லாம் வருது, துதிக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கைய பிசாசு லாக் பண்ணி வச்சிட்டான். இது சர்ச்சுக்கு வரும்போது ஸ்டாச்சு மாதிரி தான், வெளியில எல்லாம் நல்லா தான் வர்றாங்க. பார்க்கிங்ல எல்லாம் பயங்கர சவுண்டு, என்ன பிரதர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கிங்ல பயங்கர பார்க்கிங்கே நடக்குது சில சமயம். ஆனா இந்த உள்ள வரும்போது வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாச்சு வர்ஷிப் லீடர் பாடுற பாடு இருக்கு. சில சமயம் அவங்களாம் டிப்ரெஷன்லேயே போயிடுவாங்க போல இருக்கு. எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? சந்தோஷமாக உற்சாகமாக பாடுவோமா? ஒரே இமோஷன், ஒரே லுக்கு. அவர்கள் பார்வை ஒரு லேசர் பார்வை. நெஞ்சை நிமித்திட்டு கைய, சிலர் வந்ததுமே கையை இப்படி லாக். கரங்களை தட்டுவோமா? நாங்கள் கரங்களை கட்டுவோம். இவன் தட்டுறதுன்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்கு கட்டுறதுன்னு கேக்குது போல. துதி அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா துதி நம்ம ரத்தத்திலே இருக்கு.
நம்ம டிஎன்ஏலயே துதி கலந்திருக்கு. ஏன் தெரியுமா? எத்தனை பேர் ஏசப்பாவோட பிள்ளைகளா இருக்கிறீங்க? ஏசப்பா உங்களுக்கு அப்பாவா இருந்தா, அவருக்கு நீங்க ஒரிஜினல் பிள்ளைகளா இருந்தா, துதி உங்களுக்குள்ள இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா இயேசு அவர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். He is the Lion of Judah. யூதராஜ சிங்கம்னா என்ன சார்? யூதராஜ சிங்கம் அப்படின்னா அந்த சிங்கத்தை இல்ல, யூதராஜ சிங்கம்னா என்ன? He is the Lion of Judah. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து வந்த பொழுது அவர் இஸ்ரவேல் வம்சத்திலே பிறந்து வருகிறார். இப்ப இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருந்துச்சு. தான், பெஞ்சமின், நப்தலி, காத், இப்படி நிறைய 12 கோத்திரங்கள் இருந்துச்சு. இதுல ஒரு கோத்திரம் யூதா அப்படிங்கிற கோத்திரம். ஏசப்பா நினைச்சார்னா அவர் தான் பிறந்து வரார். இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். இப்ப அவர் பிறந்து வரும் பொழுது அவர் எந்த கோத்திரத்தினாலும் பிறந்திருக்கலாம். ஆனா அவர் இந்த இஸ்ரவேல்ல எந்த கோத்திரத்தை தெரிந்து கொள்றாருன்னா, நான் யூதா கோத்திரத்துல தான் பிறந்து வருவேன். அதனாலதான் அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக இருக்கிறார். He is the Lion of Judah. யூதா அப்படின்னா என்ன அப்படின்னா, யூதா அப்படின்னாவே அதோட அர்த்தம் என்னன்னா துதி என்ற அர்த்தம். Hallelujah. He is the son of David. தாவீதின் மைந்தனாக அவர் பிறந்து வந்தார். தாவீது யார்? அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்து வந்தவர். தாவீதுனாவே நமக்கு எல்லாம் மைண்ட்ல என்ன ஞாபகம் வருது? தாவீதுனாவே துதி தான் ஞாபகம் வருது. இப்போ தாவீதுக்கு பிள்ளையா அவர் பிறந்திருக்கிறாரு. உள்ள துதி இல்லாம இருக்குமா? ஆமென். இப்போ அவருக்கு பிள்ளையா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என் டிஎன்ஏ, என் குரோமோசோம், என்னுடைய அணுக்கள் ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்த்தா உள்ள துதி இருக்குது. Oh Jesus. Every Christian has praise inside of him. ஆனா பிரச்சனை என்னன்னா, துதி உள்ள இருக்கு, துதி உள்ள லாக்டா இருக்கு. ஆண்டவர் சொல்றா உள்ள இருக்கு, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள இருக்கு பிரதர். இவங்களே ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதி இருக்கு. ஆய திறக்க மாட்டோம். துதி இருக்கு. சத்தமா சொல்லுங்க, துதி இருக்கு. உள்ளதான் இருக்கு. எங்க டிஎன்ஏ, எங்களுடைய அணுக்கள் எல்லாத்துக்கும் உள்ள. ஏன்னா நாங்க யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைகளாக இருக்கோம். எங்களுக்குள்ள துதி இருக்கு, அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும். ஹalleluya. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த துதியை தான் கொண்டு வரக்கூடாதபடிக்கு பிசாசு அவங்க வாய, அவங்களுடைய இருதயத்தை, அவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுட்டான். இவங்க வரும்போது ஒடுங்கி போனவர்களாக வருகிறார்கள். எங்க துதி இருக்கோ அங்க விடுதலை இருக்கும். எங்க துதி இருக்கோ அங்க உற்சாகம் இருக்கும். எங்க துதி இருக்கோ, ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் உங்களுக்கு ஒடுங்கின ஆவியை கொடுக்கலைங்க. ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேரோட முகம் பார்த்தாவே எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் 365 நாளும் முகம் பார்த்தீங்கன்னா, பார்த்துருக்கீங்களா? சிலர் அவங்க பார்க்கறத இப்படிதான் பார்ப்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பாஸ்டர் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. பார்க்கும்போதே டிடெக்டிவ் மாதிரியே பார்த்தா இப்படி. சிலர் முகத்தை பார்த்தீங்கன்னா உருண்டே தான் இருப்பாங்க. எப்போ ப்ரொமோஷன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. ஏன் சார், அதை ஏன் சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அது ஏன்? சிலரோட முகமே அப்படி இருக்கா? இல்ல, முகம்லாம் அப்படி யாரும் பிறக்கும்போது அப்படியா பிறந்தோம். ஆனா ஒரு சாய்ஸ், நாங்க எப்பயுமே உருன்றே தான் இருப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஒடுங்கின ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் ஒரு டிவைன் ஆஃபர் கொடுக்கிறார், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்கிறாராம். அந்த வசனத்தை பாருங்களேன். ஏசாயால so beautiful. Isaiah chapter 61 and verse 3. ஏசாயா 61:3, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. ஓ ஜீசஸ். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலா. அது என்னடா சிங்காரம்? சிஸ்டர் எல்லாம் எழுதுறாங்க. அது என்ன பாஸ்டர் சிங்காரம்? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. He gave beauty for ashes. சாம்பல்னா என்ன? ஒரு காரியம் எரிஞ்சு ஒண்ணுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா கடைசியில இருக்கிறது சாம்பல். அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வரும்போது அப்படிதான் வர்றாங்க. பிசினஸ் ஒண்ணுக்கு இல்லாம போயிடுச்சு, மீதி சாம்பல் தான் சார் இருக்கு. பொருளாதாரம் ஒண்ணுக்கு இல்லாம போயிருச்சு, சாம்பல் தான் மிச்சம். கேரியர் அழிஞ்சு போயிருச்சு, சாம்பல் தான் மிச்சம். திருமண வாழ்க்கை அழிஞ்சு போயிருச்சு, சாம்பல் தான் மிச்சம். சாம்பல் அழிவின் அடையாளமாக இருக்கிறது, அலங்கோலத்தின் அடையாளமாக இருக்கிறது. There is no beauty in ashes. அழிவிலே அழகு இல்லை.
அலங்கோலத்திலே நல்ல கோலம் இல்லை, அதே அலங்கோலம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட சாம்பலை கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது அவ்வளவுதான் சார், எல்லாம் அழிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, மிச்சம் சாம்பல் தான். அவர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை, அவன் சாம்பலுங்க கொடு, அதுக்கு பதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன். இங்கிலீஷ்ல பியூட்டின்னு இருக்கு. என்னது? அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை பியூட்டியா மாத்துறாரு. வந்துட்டீங்கன்னா பியூட்டி தான். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பியூட்டி. சொல்லுங்க, யூ பியூட்டி. ஏன்னா அவர்கிட்ட சாம்பலாக எல்லாம் முடிஞ்சு வர்றதெல்லாம் எங்க ஆண்டவர் பியூட்டியாக மாற்றுகிறார். ஓ ஜீசஸ். கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாம். ஹalleluya. ஓ கோஷடமானதோ ஹalleluya. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தீர், தூயவர் தூயவரே. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தீர், தூயவர் தூயவரே. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர, தூயவர் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. சாம்பலை கொண்டு வந்தீங்கன்னா அவர் அதை சிங்காரமாக மாற்றுகிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அழிஞ்சு குட்டி செவராயிருச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, எதெல்லாம் சாம்பலாக இருக்கிறதோ ஆண்டவர் அதையெல்லாம் சிங்காரமாக மாற்றுவாராக. May God bring a beauty in it. In the name of Jesus. ஒருவேளை நீங்க எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணுகிற ஒரு நபராக இருக்கலாம், உங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அதை அழகாக மாற்றி, அதை ஒரு சிங்காரமாக மாற்றி, அதை பார்க்கிறவர்கள் வாவ் என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் மாற்ற என் ஆண்டவர் வல்லமில்லவராக இருக்கிற. கை தட்டுங்க அவருக்கு. He deserves that. Hallelujah. அதுக்கப்புறம் இந்த வசனம் கண்டினியூ ஆகுது. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையோ ஜீசஸ். அவர்கிட்ட துயரத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவர் என்ன கொடுப்பாரா? ஆனந்த தைலத்தை கொடுப்பாரா. இங்கிலீஷ்ல the oil of joy for mourning அப்படின்னு இருக்குது. ஆனந்த தைலம்னா oil of joy, அதாவது இது ஒரு ஆனந்தத்தின் ஆயிலாம். ஓ கிரைஸ்ட். என்னது? ஆண்டவர் சொல்றேன்ட்டமா, நான் ஒரு ஆயில் வச்சிருக்கிறேங்கிறாரு. இது செக்க எண்ணெய் இல்ல, கோல்டு பிரஸ்ட் எண்ணெய் இல்ல, என்னென்னமோ எண்ணெயை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆலிவ் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்க, தேங்காய் எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்க, நல்லெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாம் ஆயில் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு ஆயில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வா, இலவசமா இந்த ஆயிலை நான் கொடுக்க போறேன். இந்த ஆயிலுக்கு பேரே ஆயில் ஆஃப் ஜாய். இது ஆனந்தத்தின் எண்ணெய். ஹalleluya. இந்த எண்ணெய் ஆண்டவர் உங்க மேல ஊற்றும் பொழுது உங்களுக்கே தெரியாத ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ளாக புறப்பட்டு வருகிறது. இது சூழ்நிலைகளால பாதிக்கப்படுகிற ஒரு ஆனந்தம் அல்ல. எனக்கு வேலை வந்துச்சுன்னு வர்ற சந்தோஷம் இல்ல. happiness is different from joy. சந்தோஷம் வேற, ஆனந்தம் வேற. ஆனந்தம் என்பது ஆண்டவர் நம்முடைய ஆவியிலே கொடுப்பது. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட வா, நான் உனக்கு இந்த எண்ணெயை கொடுக்கிறேன். இது சந்தோஷத்தின் எண்ணெய்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிறேன். எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் மேல ஒரு எண்ணெய் வருகிறது, ஆனந்தத்தின் எண்ணெய். சில பேர் ஆனந்து, சுத்தமா ஆனந்தமே இல்லை. பேர் ஆனந்தி, ஆனந்தமே இல்லை.
ஹல்லேலூயா. உங்களை நான் சொல்லலை, உங்க பேர் ஆனந்தியா இருந்தா சிலர் அப்படி இருக்கிறாங்க, உங்களை நான் சொல்லலை, எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து நான் ஒரு ஆயில் கொடுக்குறேன், இந்த ஆயில் வந்துருச்சுன்னா ஆனந்தம் வந்துருங்கிறார். ஆமென். நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஆனந்தத்தின் ஆயில கொடுப்பாரா? நீங்க தான் ஆனந்தமா இருக்கணும். ஆயில ப்ரொவைட் பண்ணுவார். ஆனந்தமா இருக்கிறது உங்க வேலை. You have to choose to be joyful, because to be joyful is a choice. சிலர் காலையில் எந்திரிச்சதுமே ஒரு சபதம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் என்றே தான் இருப்பேன். காலையில் எந்திரிக்கும் போது முழிச்சிட்டோமா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரியே முழிக்கிறது. அப்புறம் வேலைக்கு போகணுமா, ஆஃபீஸ்க்கு போகுது உருன்ட்டே போகிறது, வழியில் பார்க்குறவங்க எல்லாம் உருன்ட்டு, அப்படியே சண்டையும் வந்துடுறாங்க உருன்ட்டு. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு ஆயில் சப்ளை பண்ணியிருக்கிறேன், இது ஆனந்தத்தின் ஆயில். எங்க தைலத்தை, ஆனந்த தைலத்தை தாங்க அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனந்தமா இருக்கிறது உங்க வேலை. அதனால காலையில் எந்திரிச்சது நீங்க சொல்லுங்க, பாரு இன்னைக்கு நான் ஆனந்தமா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். Remind yourself, I got to remain joyful, because to be joyful is a choice that you make on a day-to-day basis. ஆனந்தமா இருக்கிறதுங்கிறது நீங்க எடுக்க வேண்டிய ஒரு தேர்வு, நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. You got to choose to be joyful. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும். ஆமா, செய்தி நேரத்துல இப்படி உருன்னு இருந்துட்டா ஆனந்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வசனம் கண்டினியூ ஆகுது. அதோட ஆண்டவர் முடிக்கலங்க பாரு, சாம்பலை கொண்டு வந்தேன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நான் உனக்கு சிங்காரத்தை கொடுப்பேன். அதுக்கப்புறம் அழுகைக்கு பதிலாக நான் ஆனந்த தைலத்தை கொடுத்தணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீ தான் ஆனந்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பண்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. ஒடுங்கின ஆவினா என்ன பாஸ்டர்? இப்படி சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முகம் என்னடா மூஞ்சி ஒடுங்கி போயிருக்கு. சார் இது மூஞ்சியில் ஆரம்பிச்ச ப்ராப்ளம் இல்லை சார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா, உள்ள ஆவியே இப்படிதான் சார் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஆவியே இப்படிதான் இருக்கு, பாவமா ஒடுங்கி ஏன்னா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அவங்க முகத்தில் அப்படியே இருக்கு. முகம் பார்த்தாங்க. யோசித்து பாருங்க, இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இருந்தா, ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், அப்படியா நீங்க கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை மாற்றுவாராகனா ஆமா, அவங்களுக்குடைய அந்த ஆட்டிடியூடை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆமாம், சிலரில் செய்தியை கேட்கறது ஒரு நிமிஷத்தை மட்டும் கேட்கறது, இல்லைன்னா நம்ம ஒன்றை சொல்றது அது ஒன்றை புரிஞ்சுக்கிறது. ஆண்டவர் யோசித்து பாருங்களேன், இப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆகிறது? ஆண்டவர் சொல்றாருங்க பாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நான் துதியின் ஆடையை கொடுக்கவும். துதியின் உடையை கொடுக்குமா? எங்க ஆண்டவர் ஒரு ஃபேஷன் டிசைனர். எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க ஆண்டவர் உலகத்தோட ஃபர்ஸ்ட் டெய்லர் ஆண்டவர் தான், தெரியுமா? ஆமா, நம்மால் பாவம் பண்ணிக்கிட்டு நிர்வாணமா உட்காந்து இலதலையெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பெரிய பெருமை. நாங்க பாத்தீங்களா, நாங்களே டேய் இவ்வளவுதான்டா உன் ஃபேஷனா, உன் ஃபேஷனே இவ்வளவுதானா, நாளைக்கு பழையபடிக்கு நிர்வாணமா இருப்பியே அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோல்ல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. ஃபேஷன் டிசைனிங் எங்க ஆண்டவர் ரொம்ப அழகாக பண்ணுவார். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஆண்டவர் ரொம்ப அவுடேட்டட் போரிங்னு. இல்லை, எங்க ஆண்டவர் ரொம்ப அப்டேட்டட். அவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அவர் போட்டு விட்டாருன்னா அறகுறையா போட்டு விட மாட்டார். போரிங்காக ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா பைபிள் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. இன்னைக்கு ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் இட்ஸ் ஓகே, யூ கேன் லுக் ஸ்மார்ட், யூ கேன் லுக் நீட், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். ஃபேஷனுங்கிற பேரில் இப்போ எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுட்டாங்க. ஆடை பாதி தான் இருக்கு. வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஆர் a lady, if you have kids, பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா teach them to dress well. To be modern is not to leave away modesty. Are you with me? Hallelujah. We have to dress honorably. சரி, now coming back,
ஆண்டவர் சொல்றார், நீ என்கிட்ட வந்தேன்னா ஒடுங்கின ஆவி, உருங்கிற மூஞ்சி போச்சு, டிப்ரெஷன், மன அழுத்தம், இப்படி வந்தேன்னா நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னா துதியின் ஆடைய கொடுக்க போறேங்கிற. என்னது? ஆடையத்தாங்க சப்ளை பண்ண முடியும். அதை வாங்கிட்டு துதிக்க வேண்டியது உங்க வேலை. துக்கமா வந்தேன்னா ஆனந்த தைலத்தை கொடுப்பேன், அதை வாங்கிட்டு ஆனந்தமா இருக்க வேண்டியது உன் வேலை. நீ ஒடுங்கி போய் வந்தேன்னா நான் துதியின் ஆடைய நான் உனக்கு கொடுப்பேன், அதை மாட்டிட்டு துதிக்க வேண்டியது உங்க கடமை. புரிஞ்சுதுல? See, to praise the Lord is a choice that we have to make. ஆண்டவரை துதிக்கிறது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்வு. இன்னைக்கு நான் ஆண்டவரை துதிப்பேன். Dress சப்ளை பண்ணிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, என் மேல ஒரு துதி நாடு இருக்கு. அதனாலதான் ஃபாதர் பாடினார், துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து. துதி வந்துருச்சுனாவே துயரம் போயிருந்தான். ஏன்? ஒடுங்கின ஆவிக்குரிய ஆன்டைடோட், அதுக்கான மாற்று தீர்வே என்னன்னா துதி தாங்க. ஒடுங்கின ஆவினா என்ன பாஸ்டர் இப்படி இருக்குல்ல, ஆமா எப்ப பார்த்தாலும் அப்படியே வந்து போய் அழுதுட்டு, இதுதான் ஒடுங்கின ஆவி. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு அப்படித்தான் வச்சுட்டான். A spirit of despair அப்படின்னு இருக்கு. Despair, depression. பாருங்க, எனக்கு அநேக பேருக்கு ப்ராப்ளமே என்னன்னா டிப்ரெஷன், தூங்க முடியல, மன அழுத்தம். நிறைய பேர் நல்லா கோடி கோடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருண்டா. கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களும் தூக்க மாத்திரை போட்டா தான் தூங்க முடிஞ்ச ஆளுங்க இருக்கிறாங்க, தெரியுமா? பணம் இருக்கு, வீடு மேல வீடு இருக்கு, கார் மேல கார் இருக்கு, ஆனா ஆளுக்கு தூங்க முடியல. தூக்க மாத்திரை போட்டா தான் தூங்க வருது. அவனுக்கு தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கல. இப்படி ஓரமா ஒரு சேரை கொடுத்தா உட்காந்து 2வது நிமிஷத்துல கொரட்டை விட ஆரம்பிச்சிருவோம். நீ எல்லா காசையும் வச்சுட்டு தூங்க முடியாம தூக்க மாத்திரை போட்டுட்டு இருக்கிறாங்க. டிப்ரெஷன். You will not believe. ஏதோ பெரிய ஆளுங்களுக்கு தான் டிப்ரெஷன் இல்லைங்க. Uncle, pray for me, I have depression. Pastor, pray for me, I have depression. எனக்கு மன அழுத்தம். என்னடா வயசு? 15 வயசு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏய், கல்யாணமே ஆகல, உனக்கு எதுக்கு டிப்ரெஷன்? கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்று சேரலையே, உனக்கு எதுக்கு டிப்ரெஷன்? அடுத்து இஎம்ஐ கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்கா? இல்லை அடுத்த மாதம் ஸ்கூலு ஃபீஸ் பிள்ளைங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்கா? இல்லை வீட்டு வாடகை கட்ட வேண்டியது இருக்கா? இல்லை இப்படி ஒரு கடனை தீர்க்க வேண்டியது இருக்கா? உனக்கு எதுக்கு மேன் டிப்ரெஷன்? ஏன்னா இது ஒரு ஆவி. For the spirit of heaviness இருக்கு. இந்த ஒடுங்கின ஆவிக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா a spirit of despair, a spirit of heaviness. அவங்க ஆவியே ஒடுங்கி போயிருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா இன்னொரு ஆவி, அந்த ஆவி இந்த ஆவியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேயோட பேரே அது ஒடுக்கிற பேய், ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனை கூட்டிட்டு போய் சைக்காட்ரிஸ்ட் உட்கார வச்சு உடனே அவர் ஒரு 10 மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. மாத்திரை முழுங்குறாங்க, கவுன்சிலிங் அனுப்புறாங்க. உட்காந்து அவங்க கவுன்சிலர் உட்காந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு செஷனாக வாரம் கவுன்சில் பண்ணுறாரு. உள்ள பேய், எதை பற்றி நீ ஒரி பண்ணாத. நான் ஒன்றும் ஒரி பண்ணல சார், நான் ஹாப்பியாக இருக்கேன். ஈவன் டிப்ரெஸ்டாக இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். பேய் மாத்திரையை போட்டால் அந்த பேய் அந்த மாத்திரையும் கொடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கு, அதை வாங்கி முழுங்கிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் ஒரு அசுத்த ஆவி. See, you cannot. Now wait a minute. I am not telling, இப்போ இந்த சைக்காட்ரிக் மாத்திரை எல்லாம் எடுக்கும்போது I am not against medical science, okay? நிறைய பேர் வந்து நம்ம மெடிக்கல் சயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ஏங்க ஜெபம் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் சீட் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டு கொண்டாடுறோம். ஆர் வி அகேன்ஸ்ட் மெடிசன்? நிறைய பேர் அவங்களுக்கு எவ்வளவு புத்தி கோளாறு இருந்தால் அப்படி நினைப்பாங்க. ஒருத்தங்க ஹீலிங் ஆச்சுன்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன கொண்டு வர்றோம்? ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வர்றோம், இல்லை எக்ஸ்ரே ரிப்போர்ட் கொண்டு வர்றோம். இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் தானே. We are not against medical science. God is not against medical science. He is above it. அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். Amen. இப்போ இந்த மாத்திரையை கொடுக்கும்போது என்னன்னா சிம்டம் ட்ரீட் ஆகுது, சோர்ஸ் இன்னும் டீல் பண்ணல.
அப்போதைக்கு அது மறையும், ஆனா திரும்ப வரும். ஏன்னா அதை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஆவி. You have to deal with that. If a problem has a spiritual source, you have to deal with the spirit. ஆவிக்குரிய பிரச்சனைகளை ஆவிக்குரிய விதத்துல தான் தீர்க்க முடியும். அந்த ஆளை உட்கார்ந்து நீங்க எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணாலும் அவன் முயற்சி பண்ணுமா முடியாது. ஏன்னா உள்ள உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பேய். ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதில் அதுக்கு தீர்வே என்னன்னா துதி நாடை கொடுப்பேன், துதிங்கிறார். Because when you praise, you cannot be depressed. நீங்க துதிக்கும் போது ஒடுங்கி இருக்க முடியாது. So you are either depressed or you are praising. ஒன்னு நீங்க மன அழுத்தத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்க, இல்லைன்னா துதிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு தீர்வு என்னன்னா, பாஸ்டர் ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு, சந்தோஷமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் துதியின் ஆடையை சப்ளை பண்றேன், வாங்க மாட்டிட்டு துதி. ஒரு அரை மணி நேரம் துதிச்சு பாருங்க, ஒரு மணி நேரம் துதிச்சு பாருங்க, அட்மாஸ்பியர் உள்ள மாறுறத பாப்பீங்க, உள்ள உங்க ஆவிக்குள்ள சந்தோஷம் வர்றத பாப்பீங்க, இது ஆனந்தம் பொங்கி எழும்புகிறத பாப்பீங்க. மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் எல்லாம் ஆனந்தமாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ப்ராப்ளம் என்னன்னா பிரதர் துதிக்கிறது இல்ல, பிரச்சனை என்ன சிஸ்டர் துதிக்கிறது இல்ல, துதி சுத்தமா இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? துதி இல்லைன்னா அதுக்கு பதில் என்ன வருகிறது? ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். அவங்களுடைய ஆவியில ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம், ஒரு ஒடுக்கப்பட்ட ஆவியா அவங்க ஆவி மாறிடுது. அதுக்கு காரணம் ஒரு ஒடுங்கின ஆவி அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஹalleluya. அப்போ டிப்ரெஷனுக்கு தீர்வு என்ன? துதி. ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வேலையெல்லாம் போயிடுச்சு, அதனால டிப்ரெஸ் ஆயிட்டார். பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டாரு, டிப்ரெஸ் ஆயிட்டாரு. ஐயா, டிப்ரெஷன் இஸ் a state of mind that happened through a circumstance, but the circumstance is not the source. It is a door that was open for the devil, the spirit of depression. மன அழுத்தம் என்பது ஒரு மனநிலை. அது ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக வந்திருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலை அல்ல அதற்கான காரணம். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த மன அழுத்தம் என்கிற பிசாசு உள்ள வந்துட்டான். புரிஞ்சுதா? You have to get rid of the spirit. தீர்வு என்ன? துதிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்வு என்ன? நடந்தது என்ன? நாளை இதே நேரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இல்லை, இப்பயே சொல்றேன், தீர்வு என்ன? துதிங்க. அது மாறுறத பாப்பீங்க. Praise changes the atmosphere. It's very very powerful. துதி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. இது வெற்றியை உண்டு பண்ணும். ஹalleluya. உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா குழப்பத்தை மாற்றி உங்கள் குழப்பத்தை குழப்பி அனுப்பும். குழப்பம் சுத்தும், தலை சுத்துதுன்னு சொல்லி. ஆமென். உங்கள் தலை சுற்றலுக்கு தலை சுற்றலை கொண்டு வர வேண்டுமா? துதித்து பாருங்கள். ஒரு தடவை யெகோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா, இந்த ராஜா விரோதமாக ஒரு 3 ராஜாக்கள், 3 படைகள் ஒன்று சேர்ந்து இவன் அட்டாக் பண்ணலான்ட்டு வர்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு படைக்கு விரோதமாக இன்னொரு படை வந்தால் அது நியாயம், ஏதோ ஹேண்டில் பண்ணலாம். இது ஒரே படை, 3 படைகள் ஒன்று சேர்ந்து, அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணுவோம் இவரை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதை பார்த்ததுமே இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது நம்ம சோலி முடிஞ்சதுன்னு. சில சமயம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், இது அவ்வளோதான் முடிஞ்சது. வாங்குறது 10,000 ரூபா சம்பளம், 10 லட்சத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பொறுத்திருந்தெல்லாம் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும், இது அவ்வளோதான், முடிஞ்சு போன கதை தான் இது அப்படின்னு. கரெக்டா? இப்போ யெகோசபாத் பார்க்குறாரு, இவர் தனியாள், இவர் ஒரு படை, 3 படை ஒன்று சேர்ந்து வர்றாங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணுறாருன்னா முக்காடு போட்டு ஆண்டவர்கிட்ட வர்றாரு. வந்துட்டு, சாமி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, தலையில் துப்பாக்கி வச்சிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், சிரி. சார் எப்படி சார் சிரிக்க முடியும்? ஏய், பயப்பட மட்டும் கூடாது. சரி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் இது உங்கள் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பயப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்துக்கோங்க, பயம்
பயப்பட மட்டும் கூடாது. நீங்க பயந்தீங்கன்னா தெரு நாய்க்கு கூட தெரியுமா? சீரியஸா நீங்க என்னன்னா உள்ள வந்துட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு நீங்க அது முதல்ல உங்க வாக்கிங்க பார்க்கும். அப்படின்னது 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சிங்க பார்த்தீங்களா, அதுலேயே கண்டுபிடிச்சிச்சு இது ஆல் அவுட்டுன்னு. அது இல்லாமல் நீங்கள் பயப்படும் போது ஏதோ சில உங்கள் சரீரம் சில கெமிக்கல்ஸை சுரக்குதான். அது நாய்க்கு தெரியுமா? நாய்க்கே தெரிஞ்சா பேய்க்கு தெரியாமல் இருக்குமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாய்க்கே தெரிஞ்சா பேய்க்கு தெரியாமல் இருக்குமா? அதனால உள்ள என்ன பயம் இருந்தாலும் வெளியில் பயப்படாத மாதிரியே காட்டிக்கணும். நான் பயப்படவே இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், பயப்பட மட்டும் கூடாது. பயந்தீங்க அவ்வளோதான், முடிச்சது. பயந்துட்டீங்கன்னா பாதி ஏற்கனவே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால இப்போ யெகோஷாபாத் வந்து கேட்குற, ஆண்டவரே இப்படி 3 பயலுக்கு மனசாட்சியே இல்லாமல் எனக்கு விரோதமாக வந்திருக்காங்களே. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, கலங்காம மட்டும் மற்ற நான் பார்த்துக்கிறேன், யுத்தம் ஒன்னிடத்துல என்னோடதுங்கிறார். எப்படி இருந்துக்கும் பாருங்க, தலையில் துப்பாக்கி வச்சிருக்கான். பயப்பட மட்டும் கூடாது, தைரியமா இருக்கணும். ஓகேயா? பைபிள் அடிக்கடி ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? பயப்படாத. உயிர் தெழுந்த இயேசு சொல்றார், பயப்படாத. அவர் சீஷர்கள்ட்ட சொன்னது, பயப்படாதீங்க. யோசுவாட்ட பயப்படாத. பயப்பட மட்டும் கூடாது. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? ஆனால் இன்னைக்கு என்னென்ன பயம்லாம் இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சர்மன் முடிஞ்சதும் ஃபோபியாஸ்ன்னு போட்டு பாருங்களேன், காமெடியாக இருக்கும். சிலருக்கு தரையை பார்த்தா பயம், சில கேஸுகளுக்கு தண்ணியை பார்த்தா பயம், சிலருங்களுக்கு அக்வாஃபோபியா அதுக்கு பேர். இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹைட்டான இடத்துல உயரத்துலேருந்து பார்த்தா பயம், அதுக்கு பேர் ஒயரோஃபோபியா. தெரியல, அப்படி நிறைய எல்லா பேர்லாம் இருக்கு. இப்படி பலவிதமான பயங்கள். ஏன்னா இப்படிலாம் பயப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. தீயை பார்த்தா பயம், சேரை பார்த்தா பயம், இப்படி பல வெட்டுக்கிளியை பார்த்தா பயம், இந்த பள்ளிக்கிளியெல்லாம் பார்த்தா ரெப்டைலோஃபோபியா அப்படி ஒரு பயம். இப்படி பலவிதமான ஃபோபியாஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க பாரு, பயப்பட மட்டும் கூடாது. ஏன்னா பயம் ஆண்டவர்கிட்ட வர்றதே இல்லை. இப்போ ஆண்டவர் யெகோஷாபாத் சொல்கிறாருங்க பாரு, பயப்படாத, யுத்தம் என்னுடையது அப்படிங்கிறார். சரி, இப்போ இதுதான் பேக்ரவுண்ட். அந்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 14 to 16 வரை. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் சார். அப்பொழுது யகாசியல்ங்கிற ஒருத்தன் மேலே ஆவி வந்துச்சுன்னு சொன்னால் முடிஞ்சுது. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவன் அப்பாவோட அப்பா தாத்தாவெல்லாம் எழுத்து விடுறாங்க. பைபிளில் நிறைய தடவை இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒருத்தரோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சும்மா பேர் வராது. ஏன்? சரி, இவங்கெல்லாம் வேல்யூபிளான ஆட்கள். கர்த்தருடைய ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது. சரி, இப்போ எல்லாரும் ராஜா கேட்டு வர்றார், ஆண்டவரே சாமி இப்படி வந்து எல்லாம் சண்டைக்கு வந்திருக்கானுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னதும் இப்போ ஆவியானவர் யகாசியேல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேலே இறங்குறார். இறங்கி இப்போ இந்த யகாசியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு, அப்படின்னா வந்தவன் கொஞ்சம் சாதாரணமாக வரல, ஏராளமாக வந்திருக்கிறாங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. பீரியட். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். அதுக்கப்புறம் ப்ரோ என்கிற பள்ளத்தாக்கு அங்கே இல்லை, ஆனால் சிஸ் என்னும் மேடு மட்டும் இருக்குது. நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். யோசித்து பாருங்களேன், இப்படி ஒரு ஆண்டவர் இருந்தால் டேஞ்சரஸ். ஆண்டவர் சொல்கிறாருங்க பாரு, பயப்பட மட்டும் பயப்படாத, இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு போ, ரிலாக்ஸ். என்னது, இப்போ பல்ஸ் வந்துட்டு 100, இன்னைக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு போ. அந்த பையன் இந்த வழியாக தான் வரப்போகிறான். எப்படி இருக்கும் பாருங்களேன். அவன் இப்போ தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் நாளைக்கு அவன் எந்த வழியில் வருவான் அப்படிங்கிறது இன்றைக்கே எங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஓ ஜீசஸ். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆஃபீஸில் யார் நாளைக்கு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் இந்த வாரமே சொல்லிடுவார். இவங்க போய் இப்படி வழியில் நின்றுருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவனுங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கும்.
டேய் எப்படா நாங்கள் வரும்னு உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு நேற்றே தெரியும். டேய் நாங்கள் இன்றைக்கி தான்டா ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு நேற்றே இன்ஃபர்மேஷன். டேய் நாங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்ட், ஏய் எங்களுக்கு நேற்றே இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நீ இன்னைக்கு என்ன நினைப்பேங்கிறத நேற்றே எங்கள் ஆண்டவர் நினச்சிட்டார். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஆண்டவரை வச்சுட்டு பயப்படலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்ல, பயப்படப்பட்டும் கூடாது. அது ஆண்டவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வழியில் போங்க அப்படிங்கிறார். இப்போ யெகோஷாபாத் பார்க்குறாரு, என்னது யுத்தம் என்னோடது, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் முடிச்சிட்டார். உடனே யெகோஷாபாத்தில் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டு. உடனே அவர் பார்க்குறாரு, அப்படியா யுத்தம் உங்களுடையது. ஆண்டவர் சொல்கிறாருங்க பாரு, அந்த ரெஸ்லிங் ரிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் வந்து உனக்காக சண்டை போடுறேன், இது உன் சண்டையே இல்லை அப்படின்ட்டார். உடனே நம்மால் என்ன முடிவு பண்ணிட்டார், அப்படியா அப்போ சண்டை போட போகிறது நீங்கன்னா ஆடியன்ஸ் நாங்கள். என்னது ஆடியன்ஸ் நாங்கள், எங்கள் வேலை கை தட்டுறது, உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறும்போது கூச்சல் போடுறது எங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, டேய் ஆர்மி மிலிட்ரி எல்லாம் ஓரமாக வா, யானைப்படை குதிரைப்படை எல்லாம் இந்த பக்கமாக வான்னு ஓரமாக வர வச்சுட்டு அவரோட ஆளுங்களோட கன்சல்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா நல்ல பாட்டுக்காரங்களை மட்டும் பிடிங்கப்பா அப்படிங்கிறார். உடனே நல்லா பாடுகிற துதி பாடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள முன்னால் நிப்பாட்டி வச்சு, இப்போ நம்ம அந்த யுத்த படைக்கு நேராக போடுறோம், ஆனால் பாட்டு மட்டும் பாடிட்டு போகிறோங்கிறார். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவன், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். பாட்டு பாடி பரிசு பெறுவது ஈஸியா இல்லை படையெடுத்து போய் முகம் பெயர்ந்து வருவது ஈஸியா? ஆண்டவர் சொல்றாரு, சண்டை என்னோடதுன்ட்டாரு. அது ஏன் டிபார்ட்மெண்ட்டு, அதில் நீ வரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சண்டை போடுறது அவர் டிபார்ட்மெண்ட், அதை அவர் டீல் பண்ணிக்குவார். ஆனால் நம்மால் அப்படியா இதையும் கேட்டுட்டுலாம் போயிடுறது, போயிட்டு திரும்பியும் அந்த பிரச்சனையை தலை மேல எடுத்து போட்டு என்னால் மூச்சு எடுக்க கூட முடியல, அதை நினைச்சாவே எனக்கு மூச்சு வாங்குது, ஆஸ்துமா பயங்கர போராட்டமா, தூக்க கூட. உன்னை யார் சண்டை போட சொன்னா? அது ஏன் டிபார்ட்மெண்ட்டு, நீ ஏன் டிபார்ட்மெண்ட்டை நீ டீல் பண்ண பார்க்குற? சரி, ஆண்டவர் ஒரு காரியம் அவருதுன்னு சொல்லிட்டாருன்னா அது அவருது, அதை நம்ம தலை மேல எடுத்து போடக்கூடாது. யெகோஷாபாத் அதில் ரொம்ப ஸ்மார்ட்டு. வந்து கேட்குறாரு, ஆண்டவர் இத்தனை பேருக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பாக சாக போகிறேன், என்ன பயப்பட மட்டும் பயப்படாத, சண்டை என்னோடது. அப்படியா, சண்டை உங்களுதுன்னா சிங்கிங் எங்களுதுங்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சண்டை அவருதுன்னா சிங்கிங் நம்ம வேலை, அதை மட்டும் உருப்படியாக பண்ணும். சரி, ஆண்டவர் உன் வேலை நீ உருப்படியாக பண்ணு. என்னது உன் வேலை என்ன, அதை நீ ஒழுங்கா பார்த்தால் போதும், என்னுடைய வேலையை நான் சரியாக பார்த்துக் கொள்வேன், அதை பொறுப்பை என்னிடத்தில் விடுங்கிறார். ஆனா நம்ம ஆளுங்க, see what God can handle you can never handle. அந்த பிரச்சனை, இப்ப நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த போராட்டம், ஆண்டவர் சொல்றார், அதை நீ ஹேண்டில் பண்ண முடியாது, நீ என்கிட்ட விட்டு நான் அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணுவேன். அதை நீங்க எடுத்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பிரச்சனையில தான் முடியும், குழப்பத்துல தான் முடியும், அது சொதப்பி தான் ஆகும். Never do that. Leave it to God. ஆண்டவர் கஷ்டமானது அவர் எடுத்துட்டு ஈஸியானது உங்களுக்கு கூட. சண்டை போடுறது ஈஸியா, சாங்ஸ் பாடுறது ஈஸியா? அதானே ஈஸி. ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க, எத்தனை பேரு நாங்க சண்டை தான் போடுவோம், இந்த பிரச்சனைய, இந்த வியாதிய, இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த கடனை நான் ஹேண்டில் பண்ணியே தான் ஆவேன். சாங்ஸ் நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே சிப்பு போட்டுருவோம், அதை மட்டும் நாங்கள் பண்ணவே மாட்டோம், அதனால தான் அது போக மாட்டேங்குது. உங்க வேலையை பாருங்க, அவர் வேலையை அவர் பார்ப்பார். சரி, இப்போ யெகோஷாபாத் என்ன பண்ணாரு பார்ப்போம். 18வது வசனம், அதே 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 18 அப்பொழுது யோசபாத்
தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அவருக்கு முன்னால் விழணும். இதை விட்டுட்டு சாட்சிக்காரங்காலில் விழுறேன்னு போகுது. ஆண்டவர் சொல்லுங்க பாரு, நான் சர்வ ராஜாதி ராஜா, சர்வ லோகத்துக்கு அதிபதி, ஏன் முன்னால் விழுந்தேன்னா நீ அங்கே நெஞ்சு நிமித்திட்டு நிற்ப. இது இங்கே சர்ச்சில் வந்து நெஞ்சு நிமித்துது. பெருமை, ஈகோ. பாடிடுவேனா, கையை தூக்கிடுவேனா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஈகோ மேலே சீலிங் வரைக்கும் இடிச்சு சில இடத்துல எல்லாம் பிஞ்சிருக்கு. ஆனா யோசபாத் ஆண்டவர் முன்னால வந்தது தலையில பட்டுச்சான். என்னது? சாரி, தரையில பட்டுச்சான். அங்க பாருங்களேன். அதை பார்த்ததும் கோகாத்தியரின் புத்திரலும் கோராகியரின் புத்திரலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். படை வீரர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல அவர் பாடகரை நிறுத்துகிறார். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியே. என்னது? சங்கட்டப்பட வேண்டிய இடத்துல, சண்டை போட வேண்டிய இடத்துல நீங்க சாங்ஸ் பாடணும். இதுதான் உங்க பொறுப்பு, இதுதான் உங்க ரோல். நம்ம ரோலை நம்ம கரெக்டா பண்ணணும். இது ஆண்டவர் ரோலை நம்மால் பிளே பண்ணலான்னு பார்க்கிறாரு. பிரச்சனை முத்த தான் செய்து. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது, எல்லாம் சொல்லுங்களேன், பாடி துதி செய்ய, அதை சத்தமா சொல்லுங்க, பாடி துதி செய்ய தொடங்கிய போது, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். இப்படி தொடங்கினா அப்பதான் ஆரம்பமாச்சு. என்னது? இதுக்கப்புறம் கோரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பல்லவி இருக்கு, சரணம் இருக்கு. ஆனா இப்பதான் இவங்க இன்ட்ரோலே இருக்கிறாங்க. ஆரம்பிச்சதுமே என்ன நடந்துச்சா, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்போ? பாடிய போது இல்ல, பாட தொடங்கிய போது. இப்பதான் எனக்கு தெரியுது இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஏன் பிரச்சனை முடியலன்னா, இத பாட தொடங்க கூட இல்லை. என்னது? தொடங்கவே இல்லை பிரதர். You haven't even started praising him. இன்னும் தொடங்க கூட இல்லைங்கிறார் ஆண்டவர். ஏன்னா நீங்க தொடங்கி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில துதி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், குழப்பத்தை நான் அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அப்பதான் ஆரம்பிச்சாங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். Come on, let's start. உம் கரத்தின் வல்லமை எல்லாம். இது நம்மால் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த பக்கமா என்ன நடந்துச்சுன்னா, இவ கேமராவை அங்க திருப்பினா சேயீர் மலை தேசத்தார், அம்மோனியர், மோவாபியர் பார்க்கறான். போய் ஒன்னு விடுறான். அவனை ஏன்டா அடிச்ச? அப்படிதான்டா அடிப்பேன். ஏய், இவன் ஏன்டா அவங்கள அடிக்கலாம் கூட்டிட்டு வந்து நம்மள அடிக்கிறான்? டேய், நீ என்ன லூசா? நீ என்ன லூசான்னு வேற கேட்டுட்டியா? அவ்வளோதான் ஆரம்பிச்சது பாருங்க. இவனுங்க அவனுங்களை வெட்டுறானுங்க. அவனுங்களை என்ன நடந்துச்சா, முதல்ல இந்த அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து அந்த மலையிலிருந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்தாங்களா. பாவம், அவன் சும்மா தான் இருந்தான். இவனுக்கு தான் போயிட்டே, வாங்கடா நம்ம போய் அந்த யோசபாத்தை போட்டு தள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தான். அவன் சும்மா இருந்தவனை கூட்டிட்டு வந்து இவனுக்கு 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவனை தான் அடிச்சிருக்காங்க. என்னடா பார்க்குற, எதுக்குடா மலையில இருந்து வர்ற? ஓ, நீ எல்லாம் மலையில் இருக்கிறனால பெரிய ஆளுன்னு நினைப்ப. நான் சொல்லவே இல்லடா. நீ சொல்லலாம்னா நீ என்ன அடிக்கிறான்? ஏன்னா ஆண்டவர் ஒரு குழப்பத்தை அனுப்பி வச்சிட்டாராம்.
ஓ ஜீசஸ், ஏன் அடிக்கிறானே தெரியாம அடிச்சிருக்கிறானு. இப்ப அவனை ஒரு குரூப்பை முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அம்மோனியர் மோவாபியரை பார்க்கறான். ஏன்டா அவனை கொலை பண்ண? ரெண்டு பேரும் சேர்ந்தான்றா பண்ணோம். நீ ஏன் பண்ணேன்னு தான் கேட்டேன். இப்படி ஏதோ பிரச்சனை நடந்து இவன் அவனை அடிக்க, அவன் இவனை வெட்ட. இங்கிலீஷில் அந்த 21வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. they help to destroy one another. என்னது என்னது? they help to destroy one another. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்றாங்க. பாரா, நான் வந்துட்டு உன்னைய ஹெல்ப் பண்ற, கொல்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அப்புறம் அதுக்கப்புறமா என்னைய கொல்றதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னதும் சரி ஓகே நம்ம அப்படியே பண்ணிடுவோம். நான் உன்னை கொல்றதுக்கு நீ சாகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதே மாதிரி நான் சாகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி தே ஹெல்ப் டு டிஸ்ட்ராய் ஒன் another. இதெல்லாம் ஒரு புத்தி மாறாட்டம் நடந்து ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் நடந்தால் ஒளி இது நடக்கவே முடியாது. இப்படி ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் கொன்னுட்டு செத்தே போயிட்டாங்க. நம்மால் இப்போ தான் பாட்டே ஆரம்பிச்சிருக்காரு. இதை விட்டுட்டு என் பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு பாஸ்டர், முத்திருச்சு பாஸ்டர். ஏன்னா நீங்க இன்னும் பாட தொடங்கவே இல்லை. ஏன்னா அங்க தொடங்கினதுமே அங்க குழப்பம் வந்துருச்சு. குழம்ப வேண்டியது நீங்கள். Now wait a minute, you got to understand this. Confusion is a weapon. ஆண்டவர் இங்க குழப்பத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறார். அன்னைக்கு ஒரு பயங்கரமான வெற்றி, 3 படம் முடிஞ்சிருச்சு. ஆனா எங்க ஆண்டவர்ல அங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து சுண்டு வரல கூட ஆட்டல. என்னது? அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் யோசபாத்தோட படை வீரரும் சுண்டு வரல கூட ஆட்டல, சுண்டு வரல கூட அசைக்காம ஒரு பெரிய யுத்தத்துல வெற்றி உண்டாச்சு. ஆண்டவர் சொன்னாங்க, பாரு சண்டைக்கு நீ போனேன்னா உன் ஜோலி முடிஞ்சிடும், நீ என்கிட்ட விட்டுற, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டவரே, நிறைய பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வியாதி, அதுக்கப்புறம் அங்கே சொந்தக்காரங்க வேற பிரச்சனை பண்ணுறாங்க, இது 10ஆவதுக்கு ஒரு கோர்ட் கேஸ் வேற போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு 7 பிரச்சனை ஆண்டவரே. இதுதாண்டா எனக்கு ரொம்ப வசதி. ஏன்னா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையோட கோத்து விட்டுருவோம், அப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையோட கோத்து விட்டுருவோம், அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை போட்டு தள்ளிடும், அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை முடிச்சிடும், இது அது முடிச்சிடும் எல்லாம். சரி, நான் என்ன சொல்றேன்னா அவர்கிட்ட விடுங்க. எங்க ஆண்டவர் வந்துட்டு யுத்தத்தில் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா பண்ணவே மாட்டார், உட்கார்ந்த இடத்துல சோழியம் முடிப்பார். பார்வோன் பின்னால துரத்திட்டு வர்றான், முன்னால செங்கடல். ஆண்டவர் இங்கிட்ட ஒரு பிரச்சனை அங்கிட்ட ஒரு பிரச்சனை, இதுதாண்டா எனக்கு வசதியே அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கடல் இப்படி 2ஆ பிளந்ததும் பார்வோன் இப்படி உள்ள ஓடுறான். உடனே கடனை க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் ஹாப்பியா போங்கடா, சாப்டர் க்ளோஸ். அப்படி என்ன ஆண்டவர், இல்லை இந்த பிரச்சனையை வச்சா அந்த பிரச்சனையை முடிச்சிட்டேன், நீ போயிட்டாரு அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. இதுதான் அம்மோன் இருக்கும் மோவாப் இருக்கும் சேயீர் மலை தேசத்தாருக்கு நடந்துச்சு. எங்க ஆளுங்க பண்ணதெல்லாம் பாட்டு மட்டும்தான். என்னது? பாட்டு மட்டும்தான். நீங்க பாடுற பாட்டு பிசாசுக்கு வேட்டான். அதனால இது பாடவே ஆரம்பிக்கல. பிரச்சனை முத்துச்சுன்னா நடக்கதான் செய்யும். You see, when they praised, God set an ambush. God sent a confusion into the enemy camp. இவங்க துதிக்க பாட ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் சத்துருடைய சேனைக்குள்ளே குழப்பத்தை அனுப்புகிறார். இன்னொரு தடவை சொல்றேன், குழப்பம் என்பது ஒரு ஆயுதம். இது ஆண்டவர் பிசாசுக்கு விரோதமா பயன்படுத்துறார். நம்முடைய ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. அதாவது உங்களுக்கும் எனக்கும் குழப்பத்தை கொடுக்க மாட்டார், ஆனா பிசாசுக்கு அதை சூப்பரா அனுப்பி வைப்பார். ஆனா எங்க ஆண்டவர் குழப்பத்தை அனுப்புனார்னா அதை ரொம்ப கச்சிதமா பண்ணுவார். எந்த அளவுக்கு குழப்பம்னா, இவனுக்கு 2 பேரும் நம்ம ஃப்ரெண்டுங்கிறதே மறந்துட்டான், ஏன் அடிக்கிறான்னு தெரியல, வெட்டிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டானது. குழப்பம் என்பது ஒரு ஆயுதம். இது ஆண்டவர் பயன்படுத்துகிறார் சத்துருவுக்கு விரோதமாக. ஆனா பிசாசு ஹீஸ் a copycat. ஆண்டவர் என்ன பண்ணாலும் அதை ஈயடிச்சாங்க காப்பி பண்றதுதான் பிசாசோட வேலை. அதனால அவன் என்ன பண்றான், அந்த குழப்பங்கிற ஆயுதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அனுப்புறான். Are you with me? நீங்க என்னைக்காவது பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்துல
குழப்பமான சூழ்நிலையில நீங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, probably you are under the attack of the enemy. பயங்கரமான குழப்பங்க, வீட்டில் குழப்பம், பிசினஸ்ல குழப்பம், இப்படி குழப்பத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் அட்டாக், பிசாசுடைய தாக்குதலுக்கு அது அறிகுறியாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா குழப்பம் உங்களுக்குரியதல்ல, குழப்பம் பிசாசுக்குரியது. ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. நான் என்ன கேட்குறேன்னா, அவனுக்குரியதை ஏங்க நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு அனுப்பி வச்சிருங்கிறேன். ஆமென். குழப்பம் உங்களுக்குரியதல்ல, எனக்குரியதல்ல, குழப்பம் பிசாசுக்குரியது. அதை அவன்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. ஆனா எப்படி பாஸ்டர் அனுப்பி வைக்கிறது? ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இருக்கா? பேங்க் டிரான்ஸ்ஃபர், இன்டர்நெட் டிரான்ஸ்ஃபர் எதாவது அனுப்பி வைக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பத்தை பிசாசோட சேனைக்குள்ள அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, துதிங்க. நீங்க துதிக்கும் போது இந்த பக்கம் இருக்கிற குழப்பம் எல்லாம் அந்த பக்கம் போகும். யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையதுங்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த யுத்தத்தை ஆண்டவர் கையில எப்படி ஹேண்ட் ஓவர் பண்றது? ஒரே ஒரு வழிதான், துதி. நீங்க துதிக்கும் போது அந்த யுத்தத்தை அவர் கையில விட்டுறீங்க, அவர் அழகாக செய்து முடிப்பார். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் குழம்பி இருக்கிறாங்கன்னா, குழப்பத்துக்கு காரணம் இவர்கள் துதிக்க ஆரம்பிக்கவில்லை. But I tell you, when you begin to praise, when songs arise in your life, when praise arises out of your life, you will see the enemy being confused. Today, in the name of Jesus, I prophesy confusion into the enemy camp. உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற பிசாசின் சேனை, உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற கூட்டத்துக்குள்ளே இயேசுவின் நாமத்திலே நான் குழப்பத்தை பேசுகிறேன். எனக்கு விரோதமாக வந்திருக்கிற சர்ப்பத்தின் சேனைகளுக்குள்ளாக குழப்பத்தை இன்று நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். We prophesy confusion in Jesus name. Hallelujah. சத்தமா சொல்லுங்க, குழப்பம் எனக்குரியதல்ல, குழப்பம் பிசாசுக்குரியது. அது அவன்கிட்ட தான் அனுப்பி வைக்கணும். சொல்லுங்க, குழப்பம் எனக்குரியதல்ல, பிசாசுக்குரியது, அவனுக்கு அனுப்பி வச்சிருங்க. அதே போல யுத்தமும் நமக்குரியதல்ல, அது பிசாசுக்குரியது, அவன்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் கொண்டுட்டான். நம்மளுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். பாடிட்டே இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா, இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அங்க ஒரே ரத்த கலரியா இருக்கு. ஒரு ஆள் இல்ல, எல்லாம் செத்து போயிட்டான். வசனம் சொல்லுது, அவங்க போட்டுட்டு வந்த ஆடை ஆபரணங்கள், இங்கிலீஷ்ல precious jewelryன்னு இருக்கு, அதெல்லாம் இவங்க கலெக்ட் பண்றாங்க. தூக்கவே முடியலையா. அதை படிச்ச போது நான் நினைச்சேன், ஏன்டா நீ வந்ததே சண்டை போடுறதுக்கு, அதுக்கு எதுக்கு வைர நெக்லஸ் எல்லாம் போட்டு வந்த? அவ்வளோ போட்டு திருவிழா வந்தது. அதனால பிரச்சனை ரொம்ப நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க, கலெக்ஷன் நிறைய வரப்போகுது. எல்லாத்துக்குள்ளே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாட்ச்ல அந்த 24வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 3 நாளாய். ஒரு வீக்கெண்டு பத்தவில்லை, திங்கட்கிழமை சேர்ந்து லீவு போட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் லாட் ஆஃப் பிளெஸிங், ஸோ ஐ வாண்ட் எ லீவ் டுடே. நீங்க நான் திங்கட்கிழமை வேலைக்கு வர முடியாது. என்ன சார், எதுவும் டயரியா டிசென்ட்ரியா? சார்
பாடுறவங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார். எனக்கு நான் பிளஸ்ஸிங்கை எண்ணிக்கிட்டு இருக்கேன், டைம் பத்தலை. சனி ஞாயிறு ஃபுல்லாக பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ திங்கக்கிழமையும் வேணும், முடிஞ்சால் வெள்ளி சனிக்கிழமை வர்றேன் சார். ஏன்னா கொஞ்சம் டைம் 3 நாட்களாக அவர்கள் கொள்ளையிட்டார்களாம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு மிகுதியா இருந்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்ததா. இல்லை, அதை பார்த்ததும் அவனுக்கு என்ன தலகால் தெரியல. காஞ்ச மாடு கம்பளை புருவது போல நம்ம ஆளெல்லாம் பாய்ச்சிட்டான். பாடிட்டு வந்த இடத்துல பார்த்தா எல்லாம் செத்து கிடக்கான். நகை நட்டெல்லாம் இருக்குது, கோல்டு பெருசு பெருசா தங்க சங்கிலாம் போட்டு வந்து படுது கிடக்குறான். பார்த்துட்டு எடுறானது எடுக்கிறான். ஒவ்வொருத்தரும் எடுத்து கலெக்ட் பண்ணி 3 நாள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு உற்சாகமா இருந்திருப்பான் பாருங்க. யாராவது என்னைக்காவது ஒரு 3 நாள் லீவ் போட்டவங்க ஆசீர்வாதத்தை எண்ணி இருக்கிறீங்களா? துதி செய்ய தொடங்கினவனுக்கே இப்படின்னா எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இது ஒன்னும் துதிக்கல. துதிச்சிங்கன்னா ஆசீர்வாதம் வரும்னு அட்வர்டைஸ் பண்ணல. அதுக்காக நம்ம துதிக்க கூடாது. அவர் துதிக்க பாத்திரர் என்பதால் துதிக்கிறோம். ஆனால் துதிக்கும் பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். See, the attitude is important. சிலர்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, காணிக்கை கொடுக்கும்போது, தசமம் கொடுக்கும்போது 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாயா அவருக்கு. இவங்க ஆண்டவரோட விவரமா. இங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம வியாபாரம் பண்ண வரல, நான் இப்படி கொடுத்து அப்படி வாங்கிடுவேன். இல்ல, நம்ம அவருக்கு கொடுக்கறதே அவர் நமக்கு கொடுத்தனால கொடுக்கிறோம். அவரை கனம் பண்ணுவதற்காக கொடுக்கிறோம். ஆனா அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எப்படின்னா, நீங்க உங்க பாஸை பார்த்துட்டு, சார் ஷூ நல்லா இருக்கு சார், சட்டை நல்லா இருக்கு சார், நல்லாவே இருக்காது, சும்மா ஐஸ் வைக்கிறாரா. அதை ஆண்டவர்கிட்ட பண்ணாதீங்க. ஆண்டவர் உண்மை துதிக்கிறோம். இதான் ஒன்றும் உண்மையாக துதிக்கவே இல்லை. இது துதிக்கிறல, துதி செய்ய தொடங்கின பொழுது ஓ ஹல்லேலூயா, ஓ எரிகா விழும். பவுலும் சீலாவும் துதிச்ச போது சங்கிலி அருந்து விழுந்துச்சு. அதனால ஆமாம், பவுலும் சீலாவும் இன்னைக்கு நம்ம துதி பண்ணா உஷாரா நம்ம ஆண்டவர் ஐஸ் வைப்போம். பண்ணும்போது சங்கிலி விழும்பாரு. அப்படியா துதிச்சாங்க? அவங்க உண்மையாலுமே துதிச்சாங்க, சங்கிலி விழுந்துச்சு. விடுதலை வேணுங்கிறதுக்காக துதிக்காதீங்க. துதிக்கும் போது விடுதலை வரும். Make it an attitude, make it a habit, make it a nature to praise him because he deserves our praise. அவர் துதிக்கு பாத்திரர் என்பதால் துதிக்க வேண்டும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஏன் துதிப்பேன்? அவர் துதிக்கு பாத்திரர். அதனால மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைங்க. அது எங்க டிஎன்ஏலயே இருக்கு, எங்க பிளட்ல இருக்கு. ஹல்லேலூயா. எங்க ஏசப்பா தாவீதின் மைந்தன். தாவீது யூதர கோத்திரம், துதியின் கோத்திரம். எங்க ஏசப்பா துதியின் கோத்திரம். அவருக்கு பிள்ளைனா எனக்குள்ளேயும் துதி இருக்கு. அதனால எனக்குள்ள துதி ஆட்டோமேட்டிக்காவே வரும். ஹல்லேலூயா. துதித்த பொழுது என்ன நடந்தது? பார்க்கறாங்க, எடுத்து எண்றாங்க. எல்லாம் சேர்த்துனா 3 நாள் கலெக்ஷன் பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு 3ஆவது நாள் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன், ஆமா இதெல்லாம் எப்படி எட்டு போறது? தூக்கி பார்க்கறான், முடியல. ஆளுக்கு ஒரு ரூம் நிறைய சேர்த்துட்டான், தங்கத்தை மட்டும். அறிவுத்துமை தூக்க முடியலையா? எவ்வளவு வெயிட் தம்பி தூக்குவீங்க நார்மலா? தவறான ஆள்கிட்ட கெட்டணும். நார்மலா எவ்வளவு வெயிட் தூக்குவீங்க? 1 கிலோ. நீங்க எவ்வளவு தூக்குவீங்க மேக்ஸிமம்? Very decent. We are all 10 to 20 only. எவ்வளவு தூக்குவீங்க? என்னங்க, ஒரு அரிசி வாங்கினீங்கவே 25 கிலோங்க. ஒன்னா 10 கிலோ தூக்குவாங்கிறாரு, அடுத்து விட்டா ஒரு 100 கிலோ தூக்குவாங்கிறாரு. புரியல. நார்மலா கொஞ்சம் சுதா நீங்க சொல்லுங்க. 40 கிலோஸ் தூக்குவீங்க. இது வந்துட்டு அரிசி மூட்டை. இப்போ கோல்டு ஃப்ரீயா கிடைக்குது. எவ்வளவு தூக்குவீங்க? தம் கட்டி போடுங்க பாஸ்டர் ஒரு 100 கிலோவை. இப்போ இவங்க இதெல்லாம் பார்த்ததும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாம் 3 நாள் யோசிக்கல ஆளு, இது எப்படி எட்டு போவோன்னு.
எல்லாம் சேர்த்துட்டான். சேர்த்து வச்சுட்டு ரூம் நேரம் ஆயிடுச்சு. அப்போதான் யோசிச்சு, ஆமாம் இது எப்படி நம்ம எட்டு போகிறது? அந்த வசனம் சொல்லுது, அவர்களால் அதை தூக்க முடியாமல் இருந்துச்சான். 4வது நாளும் லீவ் போட்டாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, டுடே ஆல்சோ ஐ வாண்ட் லீவ் டியூஸ்டே. ஏன்டா நேற்று தான் வேற என்னமோ சொன்னேன், இன்னைக்கு டியூஸ்டே. இல்லை சார் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரைஸ் இருக்குது. பெராக்காவில் கூடி ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் துதிச்சாங்களாம். சிலர்ல விடுதலை வர்ற வரைக்கும் துதிப்பான், அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் இது ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் தூக்க முடியலன்னு பார்த்தது, ஐயோ ரொம்ப ஓவராக எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கொஞ்சம் நேரம் துதிப்போன்னு சொல்லி பெராக்காவில் கூடி கர்த்தரை துதித்தார்களாம். நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் பிசாசுக்குள்ளே குழப்பத்தை அனுப்புகிறார். He sends confusion to the enemy camp. You will see God bring victory in your life. Let us become people that genuinely praise God. வீட்டில் கதவை லாக் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஏன் டெய்லி துதிக்க கூடாது? இல்லை பாஸ்டர் எனக்கு ப்ரைஸ்னா அது எப்படி? என்ன வேலை செய்கிறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? நாங்கள் பைத்தான், C++, ஜாவா, அதெல்லாம் எங்களுக்கு ஜாவா எங்களுக்கு தெரிஞ்சது பைக் தான். ஏன் சார் இவ்வளோ டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு துதி தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? பிரதர் பாட்டை போட்டு விட்டு கை தட்டி சேர்ந்து பாடி குதிங்கன்னு சொல்கிறேன். இது கஷ்டமா? கதவை லாக் பண்ணிட்டு துதிச்சு பாருங்க, ஆண்டவர் மகிமையான காரியங்களை பண்றதை பார்ப்பீங்க. கைகளை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஓ ஜீசஸ், கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப்? உமக்கு உதவி தேவையில்லை,